guys, welcome to my channel Nails and Me. இந்த வீடியோல நம்ம ஸ்மட்ஜ் ஆன நெயில்ஸை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்மட்ஜ் ஆன நெயில்ஸ்னால் நம்ம நெயில் பாலிஷ் காயறதுக்கு முன்னாடியே நம்ம அது மேலே கையை வச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் பொருள் நம்ம இடிச்சோ அதை வந்து ஸ்மட்ஜ் ஆக்கிடுவோம். அதாவது அது மேலே ஏதாச்சும் பிரிண்ட் ஃபார்ம் ஆகிடும், இல்லைன்னா கொஞ்சம் கோடு ஆகிடும். அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வாட்டர் டேப்பிங். நம்ம விரலில் வந்து கொஞ்சமாக நம்ம எச்சியை தொட்டோ இல்லைனா தண்ணியை தொட்டோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கேக் கொஞ்சம் வியடாக தான் இருக்கும், பட் எச்சியை தொட்டு நம்ம டேப் பண்ணோம்னா இது 100% நல்லாவே ஒர்க் ஆகும். வாட்டரை வச்சு நான் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக ஆகிற வரைக்கும் நம்ம டேப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு ஃபார்மாக ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸாக வர வரைக்கும் நம்ம டேப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் மெத்தட்குள்ளே போகலாம். இது வந்து எல்லோரும் மோஸ்ட் காமனாக பண்ணுற மெத்தட் தான். ஏன்னா ஏதாச்சும் தப்பாயிருச்சுன்னா அதே நெயில் பாலிஷை வந்து இன்னொரு கோட்டிங் அப்ளை பண்ணோம்னா அது நல்லா ஸ்மூத்தாக தெரியும். பட் நெயில் பாலிஷ் திக் ஆகாமல் பில்டப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தடும் இதே மாதிரி தான். பட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாமல் டாப் கோட் அப்ளை பண்ணணும். டாப் கோட் அப்ளை பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து அந்த தப்பும் மறையும், ப்ளஸ் நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஷைனும் கிடைக்கும். பாருங்கள், லுக் ரொம்ப பாலிஷ்டாக தெரியும். பட் இதில் வந்து ரிட்ஜஸ் கிராக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக மறையும்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு கிளாஸி லுக் தரதால் தப்பு வந்து ஓரளவுக்கு மறையும். பட் ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா தப்பு நல்லாவே தெரியும். எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வர போகிறது என்னோடய ஃபேவரட் மெத்தட். பாருங்கள், ஈஸியாக நெயில் ஆர்ட் மூலியமாக இந்த ஒரு டாட்டை நான் வந்து ஈஸியாக சரி பண்ணுறேன். பாருங்கள், கார்னரில் எனக்கு ஒரு டாட் விழுந்துருச்சு. அதை சுற்றி நான் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி நெயில் ஆர்ட் பண்ணுறேன். டாட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டூல்ஸே இல்லாமல் கூட நம்ம நெயில் ஆர்ட்ஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம சேனலில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கலாம் நீங்கள். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்மளுக்கு ஒரு ஆக்சென்ட் நெயிலுக்கு ஒரு நெயில் ஆர்ட் கூட நம்மளுக்கு ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட வந்து டாட்டிங் டூல்ஸ் இல்லைன்னா இது மாதிரி நம்ம சிம்பிளாக கூட நெயில் ஆர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நாம் பார்த்த 5 மெத்தட்ஸ் ஆஃப் கரெக்டிங் ஸ்மட்ஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கும் ஸ்மட்ஜஸ் வந்துச்சுன்னா இந்த மெத்தட்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புது வீடியோ ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வீடியோவை எடுத்து போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.